ஒரு முன்கணிப்பு வேணும். முன்கணிப்பு ஒரு நெகட்டிவாக கூட இப்படி நடந்தால் என்ன செய்யலாம்னு அப்படித்தான் நினைக்கணும். ஒரு தலைவர் அப்படித்தான் நினைக்கணும். இப்போ ஒரு தலைவரோட இருப்பவர்கள் அப்படித்தான் அவருக்கு ஆலோசனை சொல்லணும். பட் அந்த ஆலோசனை சொல்கிறது தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? என்ன நமக்கு தெரியாது. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இல்லை, இப்போ நடந்ததை வச்சு சொல்லும் பொழுது இதெல்லாம் நடந்துருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு தொண்டர் படைன்ற மாதிரி அவர் வச்சுருந்துருக்கணும். அவருடைய ஃபேன்ஸ் அசோசியேஷனில் அவர்கள் இந்த மாதிரி நீர் தண்ணீர் எல்லாம் அவரை இப்போ கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை தரார். எல்லாரும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலாம் வர்றவங்களே கூட. ஆமாம், ஒரு 4-5 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் நான் எல்லாருமே கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தான் நினைப்போம். அங்கே தண்ணி வாங்குறதுக்கு இடம் இல்லை, ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அந்த இடத்துல நாம் அங்கே போனால் தான் அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லார் தரப்புலேயுமே வந்து சிலவற்றை தவிர்த்திருக்கலாம், சிலவற்றை வேறு மாதிரி செய்திருக்கலாம். குழந்தைகளோடு அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது யாரும். அப்படி என்ன இருக்குது? அப்படி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? நான்